ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறேன் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக பழமை கொண்ட ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலை 378வது குரலாக அமைய இருக்கின்றது. உண்மையிலே வேலைப்பழு காரணமாக குரல் பதிவு தாமதமாகிவிட்டது. இருந்தும் நாங்கள் குரலை காண்போமாக இருந்தால், துறப்பார்மன் துப்புரவில்லார் உரற்பால ஊட்டாக கழியும் எனின். துறப்பார்மன் துப்புரவில்லார் உரற்பால ஊட்டா கழியும் எனின் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், வரவேண்டிய துன்பங்கள் வந்து வருத்தாமல் நீங்குமானால் நுகரும்பொருள் இல்லாத வறியவர் துறவரம் மேற்கொள்வார்கள். வரவேண்டிய துன்பங்கள் வந்து வருத்தாமல் நீங்குமானால் நுகரும்பொருள் இல்லாத வறியவர் துறவரம் மேற்கொள்வார்கள் என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய விதி இருந்தால் எங்களுக்கு துன்பங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் விதி இருந்தும் கூட வருகின்ற துன்பங்கள் எங்களை வருத்தாமல், அதாவது எங்களை வருத்தாமல் விட்டு விலகுமே. ஆனால் எங்களுக்கு வசதி இல்லாத நாங்கள் ஏழைகளாக இருக்கிற நுகரும் உண்பதற்கு பொருள் இல்லாமல் இருக்கிற நாங்கள் என்ன செய்வோமாக இருந்தால் துறவரம் மேற்கொள்வோம் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் துறப்பார்மன் துப்புரவில்லார் உரற்பால ஊட்டா கழியுமெனின் என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நுகர்வுக்குரிய எதுவும் இல்லை என்ற உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கி விடுமானால் துறவரம் மேற்கொள்வர். நுகர்வுக்குரிய எதுவும் இல்லை என்ற உறுதியினால், எங்களுக்கு உண்பதற்கு உடுப்பதற்கு பொருள் எதுவும் இல்லாமல் இருக்கின்றமையினால் நாங்கள் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கி விடுமானால், எங்களுக்கு துன்பம் தரக்கூடியவை வந்து எங்களுக்கு துன்பம் தராமல் விலகிவிடுமே ஆனால் துறவரம் மேற்கொள்வர் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. நுகர்வுக்குரிய எதுவும் இல்லை என்ற உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கி விடுமானால் துறவரம் மேற்கொள்வர் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் துறப்பார்மன் துப்புரவில்லார் உரற்பால ஊட்டா கழியுமெனின் என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் எனும் விதி ஏழைகளை தடுக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியராகியிருப்பார்கள். துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற விதி ஏழைகளை தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியராகியிருப்பார்கள் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இந்த குரலுக்கான 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. எங்களுக்கு விதி இருந்தால் நாங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்ற விதி இருந்தால் நாங்கள் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அவ்வாறு கஷ்டங்கள் வந்தும் அது எங்களை கடுமையாக வருத்தாமல் எங்களை விட்டு விலகுமாக இருந்தால், இந்த ஒன்றுக்கும் வசதி இல்லாத நாங்கள் ஏழைகளாக இருக்கின்ற நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் துறவிகளாகத்தான் ஆகிவிட, ஒன்றும் இல்லாதவர்களாகத்தான் ஆகிவிட வேண்டும், முற்றும் துறந்தவர்களாகத்தான் நாங்கள் ஆகிவிட வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. துறப்பார்மன் துப்புரவில்லார் உரற்பால ஊட்டா கழியும் எனின். நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. எங்களுக்குள்ளும் ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.